ஒரு பேங்க் லாக்கர் இதை உடைக்கவே முடியாது. அந்த கம்பெனி சவால் விடுது. இது இருக்கிற ரோடு வந்துட்டு அந்த நாட்டோட மிக பாதுகாப்பான இடம். காக்கா கூட பர்மிஷனோட நான் உள்ளே நுழையணும் அப்படின்ற அளவுக்கு செக்யூரிட்டி. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு நாள் காலையில் பேங்க்கை திறந்தாங்க. உள்ளே இருந்த 31 கோடி காற்றுல கரைஞ்சா மாதிரி காணாம போயிருந்தது. ஒரு கன் சத்தம் இல்லை, ஒரு அலாரம் சத்தம் இல்லை. போலீஸுக்கோ வெளியூர் ஆட்களுங்களுக்கோ ஒரு சின்ன சந்தேகம் கூட வரல. இது ஏதோ படத்தில் கதையாக நினச்சோம்னா இல்லை. 2009 டிசம்பரில் பாகிஸ்தானோட கராச்சி நகரத்தில் நடந்த ஒரு நிஜ சம்பவம். வணக்கம் வியூவர்ஸ், இது நம்ம தமிழ் மிஸ்ட்ரி டைரி. நான் உங்கள் குமரன். இது நம்ம பார்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஹைஸ்ட். ட்ரஸ்ட் பண்ண ஆளே வந்துட்டு ஏமாத்தினா என்ன ஆகுன்றதை காட்டக்கூடிய ஒரு கேஸ். சண்டிகர் ரோடு, இது பாகிஸ்தானோட வால் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. நாட்டோடைய பெரிய பேங்க்குங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கார்ப்பரேட் ஆஃபீஸ் எல்லாமே இந்த ஒரு சாலையில் தான் இருக்கும். பகலில் பல கோடி ரூபாய்க்கான பணங்கள் இந்த ரோட்டு வழியாக மூவ் ஆகும். இரவில் ஒரு இரும்பு கோட்டை மாதிரி போலீஸ் காவலோடு இருக்கும். இதில் தான் இந்த அலைட் பேங்க் லிமிடெட் அப்படின்னு ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோட பிரான்ச். மக்கள் தங்களோட வாழ்நாள் சேமிப்பை நம்பி வச்ச இடம். ஆனால் இந்த பிரம்மாண்டமான சுவர்களுக்கு பின்னாடி ஒரு வீக்னஸ் ஒளிஞ்சிட்டு இருந்தது. அது ஒரு சுவர் இல்லை, ஒரு லாக் இல்லை, ஒரு ஆள் மேலே வச்ச நம்பிக்கை. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் தெரிஞ்சது இதுதான். இந்த ஹைஸ்ட்டை லீட் பண்ணது அந்த பேங்க்கில் டியூட்டி பார்த்த ஒரு செக்யூரிட்டி கார்டு. அவனோட பேர் ஷாஹித் மெஹமூத். இவன் எஸ்பிஎஸ் செக்யூரிட்டி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தான். இந்த கம்பெனி இந்த பேங்க்குக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸ் அண்ட் ஃபோர்ஸஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு ப்ரொவைடர். வெளியிருந்து பார்த்தா ரொம்ப அமைதியானவன், மற்ற ஸ்டாஃபுங்களுக்கு உதவி பண்ணக்கூடியவன், யாருமே சந்தேகப்படாத மாதிரி ஒரு நல்ல ஆளுன்ற இமேஜ்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தவன். ஆனால் அந்த யூனிஃபார்முக்கு பின்னாடி வாரக்கணக்கில் அவனோட ஆசையும் அவன் எப்படி திருடலான்றதை கவனிச்சுக்கிட்டும் இருந்தான்றது அன்றைக்கி யாருக்கும் தெரியாது. கேஷ் எப்போ வரும், ஷிஃப்ட் எப்போ முடியும், சிசிடிவியோட வீக் ஆங்கிள்ஸ் என்ன, வால்ட் ப்ரொசீஜர் எப்படி நடக்கும், இப்படின்றது எல்லாத்தையும் நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறான். ஒரு செக்யூரிட்டி கார்டாக இருந்துக்கிட்டு இவனுக்கு கிடைச்ச ஆக்சஸை வச்சு இந்த பேங்க் கட்டி வச்ச மொத்த ட்ரஸ்ட் சிஸ்டமையும் உடைக்கிறதுக்கு ஒரு ஆயுதமாகவே அவன் யூஸ் பண்ணான். டிசம்பர் 13, 2009 ஒரு சண்டே. இந்த நாளை அவன் சூஸ் பண்ணதுக்கு காரணம் பேங்க் ஹாலிடே, ஸ்டாஃப்ஸ் கம்மியாக இருப்பாங்க, ரோட்டில் டிராஃபிக்கும் கம்மியாக இருக்கும், போலீஸ் பேட்ரோலும் ஒரு சாதாரண நாளை விட குறைவாக தான் இருக்கும். காலையில் ஒரு 8:15 மணி இருக்கும். வெளியிருந்து பார்த்தா எப்பயும் போல் இந்த ரோடு அமைதியாக இருக்கும். ஆனால் அந்த அமைதிக்குள்ளே ஆயுதம் ஏந்திய நபர்கள் இந்த பிரான்ச்சுக்குள்ளே நுழைஞ்சாங்க. உள்ள நிறைய விஷயத்துக்கு ஆக்சஸ் இருந்ததுனால இவங்களுக்கு வெளியே இருக்கிற கதவுகளை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கதவுகள் எல்லாம் இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தது. உள்ளே வந்ததும் நேராக வால்ட்டு பக்கம் போனாங்க. ஒரு அயன் டோர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அப்படி இருந்தது. ப்ரொசீஜர்ஸ் தெரிஞ்சு எல்லாத்தோட இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்ச இந்த செக்யூரிட்டி கார்டுக்கு வெறும் டைம் ஒரு விஷயமா இருந்தது அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு. மணிக்கணக்காக இந்த திருட்டை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா காசை எண்ணுறது, பேக் பண்ணுறது, லோட் பண்ணுறது, இது எல்லாமே அமைதியாகவும் சத்தம் இல்லாமலும் ஒவ்வொரு நிமிஷமும் நடந்திருக்குது. ஏன்னா வெளியே அந்த பாதுகாப்பான ரோட்டில் எந்த நேரமும் பேட்ரோல் வண்டிகள் வரலாம். இருந்தாலும் அதே நேரத்தில் அங்கே எந்த ஒரு தடயத்தையும் மிஸ் பண்ணாமல் போகிறதுலையும் அவங்க ரொம்ப கன்ஃபார்மாகவே இருந்திருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அதை திறந்து பார்க்கும்போது ஒரு வால்ட் ஒரு காலி ஷெல் மாதிரி எம்டியாக இருந்தது மட்டும்தான் மிச்சம். மண்டே மார்னிங் இந்த கதவுகளை திறந்து பார்க்கும்போது தான் தெரிய வந்த விஷயம் என்னென்னா, இது ஒரு பிரம்மாண்டமான கொள்ளை. அப்போதைய எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு படி கிட்டத்தட்ட 3.7 மில்லியன் US காணாம போயிருக்குது. மொத்தமாக 310 மில்லியனுக்கும் மேலே. மீடியாவில் ஆரம்பத்தில் பெரிய நம்பர்ஸ் காணாம போச்சுன்னு சொன்னாலும் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு 310 மில்லியன் தான் கன்ஃபார்ம் ஆன நம்பர்ஸ். என்ன தான் இவ்வளோதான் நம்பர்ஸ் அப்படின்னு டிக்ளேர் ஆனாலுமே அன்னைக்கு தேதிக்கு இது ஒரு பெரிய விஷயம்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா பாகிஸ்தான் வரலாற்றுலேயே இது ஒரு மிகப்பெரிய பேங்க் ராபரி. மண்டே மார்னிங் பேங்க் ஸ்டாஃப்ஸ் வேலைக்கு வந்தபோது தான் இந்த மொத்த சம்பவமும் தெரிஞ்சது. வால்ட் திறந்து கிடந்தது, கேஷ் காணோம், ஆனால் கதவு பூட்டு அப்படியே தான் இருந்தது. சீல் உடைக்கல, அலாரமும் அடிக்கலை. இது எப்படி நடந்துச்சுன்னு அந்த ரோடு அதிர்ச்சியில் உள்ளாச்சு. காத்து வாக்கில் இந்த நியூஸ் கராச்சி முழுக்க பரவ ஆரம்பிச்சது. மீடியா, ஃபாரன்சிக் டீம், சீனியர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த ஏரியா முழுக்க வந்துட்டு ஒரு போர்க்களம் மாதிரியே வந்துட்டு காட்சி அளிச்சது. போலீஸ்க்கு முதல்ல இது ஒரு பெரிய சவால். சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபுல்லாகவே க்ளீனாக இருந்தது. ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு ஃபோர்ஸ் என்ட்ரிக்கான சைனும் இல்லை. இது மொத்தமாக ஒரு சாதாரண ஸ்ட்ரீட்டில் நடந்த கொள்ளையும் கிடையாது. இன்சைடர் நாலேஜை வச்சுக்கிட்டு மொத்தமாக கிளியராக பிளான் பண்ண ஒரு ஆப்ரேஷன் ப்ளஸ் ஹைஸ்டின் கூட சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ். அந்த பேங்க்கோட எம்ப்ளாயீஸ், ஸ்டாஃப்ஸ், கார்ட்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஒரு பேர் மட்டும் வந்துட்டு ஒரு நல்ல ரெப்புடேஷனோடையும் ப்ளஸ் அதே நேரத்தில் அந்த பர்சன் மிஸ்ஸிங்காகவும் போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணாங்க. அந்த பர்சன் வேறு யாருமே கிடையாது, ஷாஹித் மெஹமூத். அவனோட எம்ப்ளாயரான எஸ்பிஎஸ் செக்யூரிட்டி கம்பெனியை காண்டாக்ட் பண்ணி அவனோட ரெக்கார்ட்ஸை வாங்கி செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது அட்ரஸை செக் பண்ணாலும் அந்த அட்ரஸும் ஃபேக், ஆளும் மிஸ்ஸிங். இங்கே தான் வந்துட்டு போலீஸ்க்கு ஒரு விஷயம் கிளியராச்சு. இவன் வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி கார்டாக வேலை செய்கிறதுக்கு மட்டும் வரல, இந்த மொத்த பிளானையும் உள்ளே இருக்கிற ஒரு இன்சைடராக இருந்துக்கிட்டு பிளான் பண்ணுறதுக்காக மாதக்கணக்கில் இவன் போட்ட பிளான். போலீஸ் ஸ்பீடாக மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி. 31 கோடி ரூபாய். பாகிஸ்தான் வரலாற்றிலே இது ஒரு பெரிய ஹைஸ். மொத்த நாடுமே கவனிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனால் போலீஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தாங்கன்ட்டு ஏன் சொன்னேன்னா, வெறும் 6 நாட்கள் டிசம்பர் 19, 2009 அப்போ இந்த மெயின் கல்பிரேட் கைது பண்ணப்பட்டான். இந்த மொத்த திருட்டம் எப்படி நடந்ததுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஷாஹித் மெஹமூத் இதுக்கு தேர்ந்தெடுத்த ஆளுங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கூட சேர்ந்து மொத்தமாக ஒரு 5 பேர். யார் இந்த 5 பேருன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் வெல்டிங் தெரிஞ்சவங்க, இது அயன் அண்ட் ஸ்டீலை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி ஆட்களாக வந்துட்டு தேர்ந்தெடுத்துருக்கிறான் ஷாஹித் மெஹமூத். ஸோ இவங்கள வச்சு அந்த லாக்கரை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே போகிறது தான் வந்து இவங்களோட பிளான். ஏன்னா வந்துட்டு சாவியை எடுத்து திருடுறதுன்றது வந்துட்டு ஒரு இம்பாசிபிளான விஷயம். ஸோ அதனால் சண்டே மார்னிங் இந்த கேங்கோடு சேர்ந்து ஷாயத் உள்ளே நுழைஞ்சு உள்ளே இருக்கிற செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஹேண்டில் பண்ணியிருக்கிறான். ஏன்னா அன்றைக்கி டியூட்டி இவனுக்கு தான் இருந்திருக்கு. ஸோ இவன் தான் வந்துட்டு சிங்கிள் செக்யூரிட்டியாக இருந்திருக்கிறான். ஸோ உள்ளே பூந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, மணிக்கணக்கில் வந்துட்டு கேஸ் வெல்டிங் மிஷின்ஸை வச்சு இந்த லாக்கர்ஸை கட் பண்ணி எடுத்துருக்குறாங்க. எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் பெரிய கரன்சிஸான US டாலர்ஸ், பவுண்ட்ஸ், யூரோஸ் இந்த மாதிரி வந்துட்டு காஸ்ட்லியான கரன்சிஸை மட்டும் டார்கெட் பண்ணி அதை வெளியே எடுத்துருக்குறாங்க. இந்த ராபரி நடக்கிற அதே சிமிலர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரோல் ஆஃபீஸர்ஸும் வந்திருக்கிறாங்க. வந்தவங்களை ஷாயத் எப்பயும் போல் கேஷுவலாக ஹேண்டில் பண்ணிவிட்டு அந்த டைம் மட்டும் வந்து கேஸ் வெல்டிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸை எப்பயும் போல் ஈஸியாக பிளான் பண்ணபடி டைவர்ட் பண்ணி அவங்கள வெளியே அனுப்பிச்சிருக்கிறான். அட் த சேம் டைம் ஷிஃப்ட்டு மாற்றுறதுக்காக இன்னும் 2 செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்திருக்கிறாங்க ஒரு டைமில். ஆனால் அங்கே உள்ளே வந்துட்டு இவங்களை கட்டி போட்டு ஷாஹித் இந்த எக்ஸிக்யூஷனை வந்துட்டு கிளியராகவே பண்ணியிருக்கிறான். இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும்போது தான் இதில் இன்னொன்று ஒரு பெரிய ட்விஸ்ட் கிடச்சிருக்குது. என்னென்னா, ரிகவரி பண்ணப்பட்ட கரன்சியில் 40,000 பிரிட்டிஷ் பவுண்ட் அடங்கிய ஒரு பேக் வந்துட்டு ஒரு கராச்சி போலீஸ் ஆஃபீஸர் வீட்டிலேருந்தே கிடச்சிருக்குது. பேங்க்கோட செக்யூரிட்டி கார்டு மட்டும் இல்லை, சட்டத்தை காக்க வேண்டிய ஒரு போலீஸ் ஆஃபீஸருமே இதில் வந்து மாட்டியிருக்கிறாருன்றதை வந்துட்டு பின்னாடி வந்து போலீஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த எஸ்பிஎஸ் செக்யூரிட்டி கம்பெனியோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் லைசன்ஸ் சர்வீஸை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த கேஸ் மூலயமா நமக்கு புரிகிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பேங்க்குக்கு எப்போவுமே செக்யூரிட்டி சிஸ்டம்ன்றது என்ன தான் நான் லிவிங் திங்ஸான லாக்கர்ஸ் இது அது நம்ம பேஸ் பண்ணி இருந்தாலும் அட் த சேம் டைம் ஹியூமனோட ட்ரஸ்ட்டுமே அங்கே தேவை. பட் ஒரு பேங்க்கோட செக்யூரிட்டி கார்டாக அவனோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் அந்த செக்யூரிட்டி கம்பெனியோட லூப் ஹோல்ஸ்னால வந்துட்டு அந்த பேங்க்குள்ளே வந்துட்டு நம்பி வச்சுருந்த கரன்சிஸ், கேஷ் எல்லாமே வந்துட்டு எப்படி மிஸ் ஆச்சு. அதனால் ஒரு மொத்த நாடுமே ஒரு 6 நாள் எப்படி தவிச்சுதுன்றதை நம்ம பார்த்தோம். இன்னொரு இதே மாதிரி ரியல் கிரைம் கேஸோட வந்துட்டு மீண்டும் சந்திப்போம்.